வணக்கம். புனிதா கணேசன். இன்னைக்கு தோட்டத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பசலிக்கீரை பறிச்சேன். பசலிக்கீரை நான் மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லை, எல்லாரும் சாப்பிடலாம், இங்க காலேஜில் வந்து சமைக்கலாம் அப்படின்னு இது தனியா எடுத்து காமிக்கிறேன். இதெல்லாம் ஆஞ்சதுக்கு அப்புறம் என்ன சமைக்கிறேன், இந்த இதை வந்து மறுபடியும் மீட்டு உருவாக்கம் பண்ணலாம். இது இதோட சிறப்பு அது. அதனால வீணா போன இடங்கள்ல அப்படின்னு இல்லாம மாடி ஒருவேளை நிலம் இல்லாத இடவங்க கூட பயிர் செய்யலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துவரம் பருப்பு எடுத்துட்டு, துவர அரிசி எடுத்துட்டு, அதோட மஞ்சள், ஜீரகம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நிறைய போட்டு வேக வச்சு அரை வேக்காடா இருக்கும்போது இந்த கீரையை 2 துண்டா நறுக்கி அதுல போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதிலேயே வெந்து போயிடும். கீரை சமைக்கும் போது மூடி வச்சு சமைக்க கூடாது, திறந்து வச்சுதான் சமைக்கணும். அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா கடுகு, ஜீரகம், மறுபடியும் ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு அந்த இறக்கி வச்சிருக்கிறதுல போட்டுட்டீங்க அப்படின்னா அருமையான பாசிப்பருப்பு, அதாவது பசலிக்கீரை கூட்டு. இதுல வந்து பாசிப்பருப்பு போடக்கூடாது, பருப்பு தான் போடணும். ஏன்னா வழவழன்னு இருக்கும் ரெண்டும். அதனால இதை சாப்பிட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் நீங்க எதுக்கு பிடிக்குதோ அதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். நன்றி.